ஹாய் கைஸ் எல்லாருமே சேஃப்டியாக இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். இங்கே வந்துட்டு எந்த இஷ்யூமே இல்லை நாங்கள் இருக்கிற இடத்துல. பிகாஸ் வந்து ரெயின் அதிகமாக இருந்தது. பட் வந்து ரொம்ப வெள்ளம் அந்த மாதிரி இல்லை. சரௌண்டிங்லலாம் கொஞ்சம் தண்ணி. பட் யாரோட உயிர் போகிற அளவுக்கு ரொம்ப அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு 1.5 டே வந்துட்டு கரண்ட் மட்டும் இல்லை, மற்றபடி ஓகே. இன்றைக்கி வந்து நார்மல் ஆயிடுச்சு, கரண்ட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நேற்றுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், ஒரு விலாக் மாதிரி அண்ட் சோப் ரெடி பண்ணுற மாதிரியும். அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கும் வந்துட்டு நம்ம பிக்மெண்டேஷன் சோப் ரெடி பண்ண போகிறோம் அண்ட் நீம் சோப், அதுக்கப்புறம் ஃபேஸ் க்ளோ ஆயில். அதுதான் இன்னையோட ஒர்க்காக இருக்கும். ஸோ இன்னையோட விலாக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு ஹோம்மேட் காஜல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வேணும்னா வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த காஜல் வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் அண்ட் வந்து இரிட்டேட்டிங் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு காஜல் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸுமே அவைலபிளாக இருக்குது, அது வேணுனாலுமே காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபேஸ் க்ளோ ஆயிலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் அண்ட் வந்து விலாக் வீடியோவும் போடுவேன் அண்ட் வந்து தனித்தனி வீடியோவும் நான் போடுறேன். சோப் எப்படி மேக் பண்ணுறது அண்ட் வந்து ஷார்ட்ஸுமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு வாஷ் பண்ணி போட்டாச்சு. அண்ட் வந்து நேற்று கொஞ்சம் ட்ரெஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதுவுமே காயாமல் இருந்தது. ஸோ அதையுமே எடுத்து வெளியே போட்டாச்சு. நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. குக்கிங்குமே முடிச்சிட்டேன், காலையிலே முடிச்சிட்டேன். அதை கிளிக் எடுக்கலை. சாதம், அதுக்கப்புறம் வந்து வெறும் பருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவியல், இது தான் வச்சுருக்கேன். எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். வந்து பிக்மெண்டேஷன் சோப் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நீம் லீஃப் அண்ட் வந்து குப்பைமேனி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, உருளைக்கிழங்கு அண்ட் வந்து கொய்யா லீஃப், இதெல்லாம் எடுத்திருக்கேன். காஃபி பவுடர். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்துட்டு பிக்மெண்டேஷன் இருக்கும் இல்லையா, அவங்க அண்ட் வந்து ஒரு 30+ ஏஜ் தான் இருக்கும். பட் அவங்களோட ஃபேஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏஜான மாதிரி இருக்கும் இல்லையா, ஆன்டி ஏஜ்னிங்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப வயதான தோற்றம், அவங்க யூஸ் பண்ணலாம். பிக்மெண்டேஷன் அந்த மங்கு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அண்ட் வந்து ஓப்பன் போர் ஃபேஸில் வந்து குழியாக அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கலாம் வந்துட்டு இந்த பிக்மெண்டேஷன் சோப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்துட்டு முக்கியமாக ஒரு ஏஜ்னிங் பீப்புளாக இருக்காங்க, அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் போர் மினிமைஸ் பண்ணும், பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணும், மெச்சூர் ஏஜ்னிங்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும் இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே. ஸோ இந்த சோப்பு வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிக்மெண்டேஷன் சோப் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் தேவையோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணுறதுக்கு வந்து வாட்டர் வந்து அதிகமாக போட வேணாம், கம்மியாக ஊற்றினா போதும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ரைஸ் கழுவுன அந்த வாட்டர் இருக்கும் இல்லையா, அது கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்ல பெனிஃபிட் தரும். இப்போ வந்துட்டு இந்த பிக்மெண்டேஷன் சோப்புக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்து ஃபில்டர் பண்ணியும் சோப் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எல்லாமே பவுடராக ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்துட்டு மஞ்சள் அண்டு வந்து ஆலோவேரா இது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம சோப் ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட விலாக் போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பிக்மெண்டேஷன் சோப் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். இந்த சோப்புக்கு வந்துட்டு தேவையான திங்ஸு அது எல்லாமே இங்கே எடுத்து வச்சாச்சு. அண்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டூல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் குக்கிங்கோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு உங்கள் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த திங்ஸை பார்க்கும்போதே சரி ஓகே பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுவும் ஆர்வம் வரும். நம்ம எல்லாம் அங்கங்கே வச்சுட்டு நம்ம பண்ணலான்னு நினச்சிட்டே இருப்போம், டிலே ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் சோம்பேறித்தனம் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க வந்து அந்த திங்ஸை ஃபஸ்ட்டு முன்னாடி எடுத்து வச்சுட்டு நீங்கள் சும்மா உட்காந்தாலே அந்த திங்ஸே உங்களை வந்து வா ஒர்க் பண்ணலாம் அப்படி கூப்பிடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு நம்ம லை ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். லை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ட் ஃபஸ்ட்டு பிக்மெண்டேஷன் சோப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். 1க்கு 2 வாட்டி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேஸ்ட்டை வந்து செடிகளுக்கு போட்டுக்கலாம், இல்லை வந்து நீங்கள்
ஒரு ஃபேஸ் பேக்காக கூட உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கர்டோ அலோவேரா ஜெல்லோ அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சரியான பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இதோட கலர் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோமா, ஸோ காஸ்டிக் சோடா ஆட் பண்ணும்போது அது கலர் சேஞ்ச் ஆகும். பட் வந்து அது காஞ்ச உடனே, அதாவது நல்ல ஒரு கண்டிஷனுக்கு வந்த உடனே அதோட கலர் இன்னும் வேறு லெவலில் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் அன்மோல்ட் பண்ணும்போது பார்ப்பீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நான் வந்து ரோஸ் மோல்டு இருக்கு இல்லையா, அந்த மோல்டு எடுத்துக்கிறேன். அந்த மோல்டில் தான் வந்துட்டு இதை வந்து நான் ஊற்ற போகிறேன். நெக்ஸ்ட்டு சோப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீம் சோப். ஸோ நீம் சோப் தேவையான அளவு ஆயில் போட்டுட்டு நீம் சோப்புக்கு வந்துட்டு நான் நீம் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீம் லீஃபை வந்து நல்லா ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஹோம்மேடாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்து நான் இப்போது யூஸ் பண்ண போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணி தான் நீம் சோப் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ இந்த டைம் வந்து நீம் பவுடர் வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்துட்டு நீம் பவுடர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு தேவையான அளவு போட்டு நல்லா ஃபஸ்ட் வந்து ஆயில் கூட நல்லா பிளெண்ட் பண்ணுற மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து லை வந்து ஆட் பண்ண போகிறேன். நீம் சோப்போட பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸில் வந்து அதிகமான பிம்பிள் இருக்குது அப்படின்னா வந்து அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு டார்க் ஸ்பாட், ஃபேஸில் கொஞ்சம் இச்சிங்காக இருக்குது, அதே மாதிரி ரெட்னஸ்ஸாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தாலுமே இது டார்க் ஸ்பாட் இது எல்லாமே வந்துட்டு இது வந்து ரெட்யூஸ் பண்ணும் இந்த சோப். அண்டு வந்து எக்ஸஸாக ஆயில் இருக்கும் இல்லையா, அதையுமே வந்துட்டு ரெட்யூஸ் பண்ணும். ஸோ நீம் சோப் வந்துட்டு ஆல் ஸ்கின் டைப் தான், ஆல் ஏஜ் டைப் தான். ஸோ யூஸ் பண்ணலாம், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நீம் சோப், நம்மளோட நீம் சோப்புக்கு வந்துட்டு ஒரு கஸ்டமர் 4 இயர்ஸாக நம்மளோட கஸ்டமர் இருக்காங்க. நீம் சோப்பை தவிர வேறு எந்த சோப்புமே அவங்க யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அவங்களுக்காக தான் எப்போவுமே ரெடி பண்ணுவோம். அண்ட் வந்து ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி, அதாவது நீம் சோப்பில் இப்போ ஃப்ராக்ரண்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, அந்த மாதிரி உள்ள கஸ்டமர் ரொம்ப ஒரு நல்ல கஸ்டமர். ஸோ இப்போ வந்துட்டு நீம் பவுடர் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணுறதுக்கும் பவுடர் ஆட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஜூஸில் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ரிசல்ட் ரெண்டுமே சேமாக தான் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோக்குள்ளே அந்த நீம் பவுடரையும் கோகோனட் ஆயிலையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ, மிக்ஸ் பண்ணதுக்கு அப்போ தான் வந்து அதோட எக்ஸ்ட்ராக்ட், அதோட பெனிஃபிட், அதோட அந்த இது எல்லாமே வந்துட்டு இறங்கும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா நம்ம வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும். வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடாக போட்டிருக்கேன். ஏன்னா வந்து வீடியோ கிளிப் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. அதாவது 50 நிமிஷம் 65 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ வந்து நல்லா ஸ்பீட் கொடுத்துட்டு ஆடியோவை அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வந்து பிக்மெண்டேஷன் சோப் வந்து மோல்டில் போட்டாச்சு. இப்போ வந்து நீம் சோப்பையும் நல்லா மோல்டில் போட்டு வச்சுக்கலாம். போட்டதுக்கப்புறம் வந்துட்டு அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டோம் அப்படின்னா, நான் இப்போது வந்துட்டு சோப் பண்ணுற டைம் வந்து ஒரு 11 போல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சோப் வந்துட்டு நான் அன்மோல்டு பண்ணுறது நைட் அன்மோல்டு பண்ணிடுவேன், நல்லா வரும். அப்போ தான் வந்து காஸ்டிக் சோடா வந்து எவாப்ரேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நல்லா மோல்டில் போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் தனியாக ஒரு இடத்துல வச்சுருவேன். சோப்பெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு 4 மணி ஆகிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 1 hour வந்து சும்மா ஃபோன் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தேன், கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பர்வாக இருக்குது, ரொம்ப சூப்பர்வாக இருந்தது. சரி ஓகே, இதுக்கு மேலே துணி இருந்ததுன்னா காய வச்சதும் திரும்ப ட்ரை ஆகிரும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து துணி காய போட்டது எல்லாமே நல்லா ட்ரை ஆனது எல்லாமே அப்படியே மடித்து வச்சாச்சு. கொஞ்சம் ஈரமாக இருக்கிறத வந்து வெளியே தார்சாலா போட்டுக்கலான்ட்டு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட இப்போ ஒருத்தங்க லைட்டாக அப்படியே கிராஸ் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் எனக்கு வந்து நான் இப்போ மேரேஜ் முடித்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ். ஸோ அவங்க வந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் நாங்கள் நிறைய டைம் வந்து நல்லா பேசிப்போம். ஸோ அதை அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7 மணி ஆச்சு. ஸோ 7 மணிக்கு வந்து சோப்பு அன்மோல்டு பண்ணிடலாம், ஏன்னா விலாக் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சோப்பு எல்லாமே அன்மோல்டு பண்ணுறேன். அதுக்கு எப்போதும் யூஸ் பண்ணுற அந்த பலகையை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 2 ஷீட் வச்சுட்டு என்னோடய க்ளவுஸ் வந்து எங்கே போட்டேனே தெரில, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ
சரி ஓகே நேற்றுக்கு இப்போ பண்ண அதே ஸ்டெப்பே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கவர் இருக்கு இல்லையா, பாலித்தீன் கவர் அதே யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஏன்னா காஸ்டிக் சோடா வந்து நம்ம கையில் பட்டாலோ, ஏன்னா சோப் இன்னும் வந்து 40 டேஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது நம்ம கையிலேயே டச் பண்ணணும். அது ரொம்ப எரியும். அதனால தான். ஸோ வந்து இந்த சோப்பை வந்து அன்மோல்ட் பண்ணுறேன். பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அன்மோல்ட் அந்த காஸ்டிக் சோடாலாம் இப்போவே வந்து எவாப்ரேட் ஆகும். அந்த வாட்டர் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த காஸ்டிக் சோடா எவாப்ரேட் ஆகுறது. இப்படி தான் வந்து எவாப்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து சோப் எல்லாமே வந்து நல்லா எல்லாம் அன்மோல்ட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வந்து நம்மளோட ரெசின் ஆர்ட்டுமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம அன்மோல்ட் பண்ண அந்த சோப் எல்லாமே இங்கே உங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. உங்களோட தரப்பு என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு இருட்டறையாக இருக்கா, இப்போ ஒரு பிரைட்னிங் வருதா. ஸோ ரெசின் ஆர்ட்டில் வந்து லைட்டு வந்து மினி லைட் இருக்கும் இல்லையா, அது வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். அது மார்னிங்கே ஏர்லி மார்னிங்கே அது பண்ணிட்டேன். அது பண்ணும்போது நான் கிளிக் எடுக்கலை, ஏன்னா ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே சும்மா இருக்கும் அப்படின்ற மாதிரி, சோப் வேறு ரெடி பண்ணுறோம் vlog மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து தன்விக் அந்த பையன். ஸோ அந்த குழந்தையோட ஃபோட்டோ எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளார் ஷேப்புக்கு ஃபோட்டோ வந்து வச்சுட்டு அதை சுற்றி வந்து கலர் ஸ்டோன் வந்து வச்சுருக்கேன். அந்த பையன் அந்த கலர் ஸ்டோனில் இருக்கிற மாதிரி, அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பின்னாடி அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு லைட் இருக்கும். ஸோ அது வந்து அந்த ஃபோட்டோ வந்து எப்படி தெரியும்னா ரொம்ப பிரைட்டாக தெரியாது. நான் ஏன் ஒரு மாதிரி டல்லாக வச்சுருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு லைட்டு ஃப்ளாஷ் ஆன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஏன் அப்படி வச்சுருக்கேன்னா, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஆழமான பகுதியில் இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டேன் ஃபோனில். ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து ஒரு குட்டி ஆணியில் கோர்த்து போடுற மாதிரி குட்டியாக ஒரு செயின் வச்சுருக்கேன். அப்புறம் பையனோட நேமு, அப்பா அம்மா பேர், அப்புறம் பேபியோட நேமு, அப்புறம் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க இல்லையா அந்த நேம் எழுதுனது, ப்ளட் குரூப்பு, அவன் ஹைட்டு, வெயிட்டு, டைமு, அப்புறம் அந்த குழந்தை யூஸ் பண்ணது, அவனோட அரஞ்ஞான் கயிறுன்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் அந்த தொப்புள் கொடி வச்ச கிளிப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் ஆட் பண்ணேன். அப்புறம் அந்த பையன் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண அந்த பட்ஸு, நெயில் கட்டர், அப்புறம் கொலுசு, அதுக்கப்புறம் அதாவது பல் முளைக்கிறதுக்காக கடிக்கிறதுக்கு ஒரு திங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து அந்த மருந்து கொடுக்குறது, அப்புறம் பொட்டி டப்பா, அப்புறம் வந்து இந்த இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த இது, அப்புறம் வந்து கண்மை அந்த டப்பா, அதுக்கப்புறம் வந்து பவுடர் போடுவாங்கள்ல அந்த டப்பாவும், அதில் அந்த ஸ்பாஞ்ச், அதில் இருக்க ஸ்பாஞ்ச் எடுத்து அந்த கவர் மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் கீழே ஒரு செஷன் ஃபோட்டோ, அப்புறம் பாத்திரத்தையும் அதுக்கப்புறம் அடுப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த விலாகை எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ்.